இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூப்பரான ஆப்பம். பச்சரிசி 3 பங்கு, 1/4 பங்கு இட்லி அரிசி. பாருங்கள் எப்படி சூப்பராக வருது பாருங்களேன். நான் தோசை கல்லில் தான் சுடுவேன். ஆப்பம் பால் சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் ஆப்பம் சாப்பிடணுன்னு ஆசை. இதில் சோடா மாவுலாம் எதுவும் போடல, ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே கலக்கல. இதில் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். நான் தோசை கல்லுலேயே ஊற்றிடுவேன். பால் அரைச்சி வச்சுருக்கேன், வடிகட்டணும். ஏற்கனவே ஒரு ஆப்பம் வச்சுருக்கேன். பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஆப்பம் சாப்பிட்லாம்.